ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னிலேருந்து நம்ம தமிழ் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்தில் ஒருமை பன்மை என்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது யூனிட் 1 யூனிட் 3ல் கவர் ஆகுது. பன்மை அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 164 கவர் ஆகும். அதே மாதிரி ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 9th கவர் ஆகும். 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லெசன்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ 9th டேர்ம் 3ல் லெசன் 3ல் கவர் ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ கான்செப்ட் ரிலேட்டடாக எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒருமை பன்மைனா நான் தெரிஞ்சுக்கணும். இல்லை கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பிழைய தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒருமை பன்மை பிழை சரி செய்கிறது இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒருமை பன்மை அப்படின்னா என்ன? ஒருமை அப்படின்னா சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்குலர் அப்படின்னா அது ஒன்றை குறிக்கிறது தான். அப்போ ஒருமை அப்படின்னா ஒரே ஒரு எண்ணிக்கையை சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்டது சொல்லிச்சு அப்படின்னா அது பன்மை. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒருமைனா சிங்குலர், பன்மைனா ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பாருங்கள், பழம் அப்படின்னு சொன்னால் அது ஒருமை, அதாவது சிங்குலர். பழம் அப்படின்றது ஒரே ஒரு பழத்தை குறிக்குது. மாணவன் அப்படின்றது ஒரே ஒரு மாணவனை குறிக்குது. அப்போது ஒன்று அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை சொல்லிச்சு அப்படின்னா ஒருமை குறிக்கும். அதுக்கு மேற்பட்டது, ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னா அது பன்மை குறிக்கும். இங்கே பாருங்கள், பன்மையில் பழங்கள். இப்போ பழம்னா ஒருமை, பழங்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது பன்மை. பழங்கள் என்னது? நிறைய. மாணவன்னா ஒருத்தர், மாணவர்கள் அப்படின்னும் போது நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையை குறிச்சது அப்படின்னா அது பன்மை. ஒன்றுத்தை மட்டும் சொல்லிச்சு அப்படின்னா அது ஒருமை. ஸோ ஒருமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு இருக்கும். அதாவது இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் சிங்குலர், இங்கேயும் ப்ளூரல் இருக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருமை அப்படின்றது என்ன குறிக்கும்? அதாவது தன்மைன்றது என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான், அதாவது ஐன்றது சொல்கிறது. அப்போ நான் அப்படின்னு வரும். பன்மை அப்படின்னா நாம், நாங்கள், அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்மையில் வரும். அதே மாதிரி ஒருத்தர், அதாவது என்னை பற்றி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒருமை. நம்மளை பற்றி ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை பற்றி சொன்னால் அது பன்மை. அதே மாதிரி நீ, முன்னாடி இருக்கிறவங்கள, முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசுறது. நீ அப்படின்னு சொன்னால் அது ஒருமை. நீ வீர் அப்படின்னா நிறைய பேரை குறிக்கிறது. அதே மாதிரி படற்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. அதை ஈ, ஷி, இட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் படிப்போம். அதுக்கப்புறம் தேன்னு சொல்லிட்டு ப்ளூரலில் படிப்போம். அதே தான் இங்கே பாருங்கள், இந்த அவன் அல்லன், அவள் அல்லன்னு சொல்லியிருக்காங்களா. ஆண்பால் அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்லுவோமா, பெண்பால்னா அவள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முடிகிறது நம்ம பார்க்கணும். அவன் வந்துச்சுன்னா இங்கே அல்லன் அப்படின்னு முடியணும். அவள் வந்துச்சுன்னா அல்லல்னு முடியணும். அவர் வந்துச்சுன்னா அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு முடியணும். ஒன்றன்பால்னா அஃது, அன்று அப்படின்னு சொல்லி இதில் மூணும் பார்த்தீங்கன்னா உயர்தினை குறிக்கும். ஏன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்தினையை குறிக்கிறது. ஒன்றன்பால், பலவினம், பல பார்த்தீங்கன்னா அக்ரிணையை குறிக்கிறது. ஸோ உயர்தினை, அக்ரிணை என்ன தெரியல? உயர்தினை அப்படின்றது மக்கள் மட்டும்தான் உயர்தினை வருவாங்க. மக்கள் அல்லாத மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிணை வரும். ஸோ அதில் ஒன்றன்பால் அப்படின்னா அஃது, அன்று, அதாவது அஃது, இஃது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் குறிக்கும். அப்போ அஃதுன்னு வரணும். அஃதுன்னு வரும்போது அன்றுன்னு தான் போடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த முடிகிறத அப்படியே மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பலவின்பால் அப்படின்னா அவை அல்ல. ஸோ இவை, அவை இதெல்லாமே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஸோ அதே தான் இங்கேயும் ஆண்பால் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தரை தான் கண்ணன்ன்றது ஒருத்தனை குறிக்குது. அதனால் ஆண்பால் ஒருமை அப்படின்னா கண்ணன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவன்னா ஒருத்தனை குறிக்குது. அப்போ ஆண்பாலில் ஒருமை அப்படின்றது அவன். அதே மாதிரி தான் பெண்பால். இப்போ யாழினி இதே மாதிரி எத்தனை பேர் வேணால் சொல்லிக்கலாம். அவள் அப்படின்றது ஒருத்தியை குறிக்குது. ஒன்றன்பால் என்னும்போது மாடு, பறவை, அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றன்பாலில் அக்ரிணை தானே, ஆனால் ஒருமை தானே குறிக்குது. அதனால் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே உயர்தினை பார்த்தீங்கன்னா பலர்பாலை குறிக்கிற சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பன்மையில் உயர்தினையில் வரும். இங்கே உயர்தினை, அக்ரிணைன்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ உனக்கு அக்ரிணை அப்படின்னா கல் விகுதி பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே, அதாவது கல் அப்படின்ற விகுதி வந்துச்சுனாலே பன்மை. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருமை அப்படின்னு சொன்னால் அதாவது கல் லாஸ்ட் கல் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது பன்மையை குறிக்கும். கல் அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒருமையை குறிக்கும். அப்போ ஒருமைனா பன்மைனா, பன்மைனா என்ன, அதை தான் இப்போ இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, ஒருமை அப்படின்னா கல் இடம்பெறாது. அதே பன்மை அப்படின்னா கல் விகுதி இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா போதும். அதே மாதிரி ஒருமைனா ஒரே ஒரு எண்ணிக்கையை குறிக்கும். பன்மை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையை குறிக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே கட்டம் கட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த கடைசி இந்த முடிகிற அந்த வினைமுற்றை மெமரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நோட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஒருமை அப்படின்னா அது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருமையை குறிக்கிறது. அதே அவை, இவை அப்படின்னு போட்டிங்கன்னா அது பன்மையை குறிக்கும். அதாவது அக்ரிணையில் நீங்கள் அது, இதுன்னு சொல்கிறோம்ல, அது ஒருமை. ஸோ ஒன்றும் இல்லை, கான்செப்ட் என்னென்னா அந்த தூன்றது பிரிச்சிங்கன்னா வரும். தூன்றது எப்படி பிரிப்பீங்க? இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்பீங்களா? அப்போ இந்த ஊ சவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது ஒருமை.
இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த டாபிக் ஃபுல்லாகவே இதுதான் பேசிக். அப்படின்ற முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அது வந்து என்னது ஒருமை. அதே பார்த்தீங்கன்னா சவுண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பன்மை. ஸோ சவுண்டில் இப்போ அல்ல அப்படின்னு இருக்குங்களா, இங்கே பாருங்கள், அவை அல்ல. அல்ல அப்படின்னும் போது என்ன பிரிப்பீங்க, லாவை எப்படி பிரிப்பீங்க, இல்லு கூட்டல் ஆண் பிரிப்பீங்களா. அப்போ சவுண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பன்மை. அப்போ சவுண்டில் முடிஞ்சால் அது வந்து ஒருமை, சவுண்டில் முடிஞ்சால் அது வந்து பன்மை. இந்த 2 கான்செப்டை தெளிவாக இருந்துட்டிங்கனாலே இந்த டாபிக் வந்து ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னா, தான் அப்படின்றது வந்து ஒருமை, தான் தம் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது எல்லாமே ஒருமை குறிக்கும். அதாவது சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வரிசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒருமை ஞாபகம் வச்சுங்க. வரிசை வந்துச்சு அப்படின்னா அது வந்து பன்மை அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. தம், தாம், தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது இது எல்லாமே வந்து பன்மையை குறிக்கும். ஸோ அப்போது நீங்கள் இப்போ வரைக்கும் 2 கான்செப்ட் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னது, சவுண்டில் முடிஞ்சுச்சுன்னா ஒருமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்டில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பன்மை அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான், தாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம பார்க்குறோம். அதில் வரிசை வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருமை ஞாபகம் வச்சுங்க, வரிசை வர்றது எல்லாமே பன்மை அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மரியாதை நிமித்தமாக ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா நாம் வந்து பன்மை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மரியாதையாக ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ப்ளூரல் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் கொடுத்துருக்காங்களா. ஸோ தலைவர்ன்றவர் யார், ஒரு மரியாதை மிக்க ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவர். அதனால தான் அவருக்கு என்ன கொடுத்துருக்கோம், தமது அப்படின்றது வந்து கொடுத்துருக்கோம். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான்னு இருக்கா. ஸோ மாணவன் அப்படின்றதுக்கு வந்து அவன் வந்து ஒரு சின்ன பையன் தான், அவனுக்கு வந்து நம்ம மரியாதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம தனது அப்படின்றது வந்து போடுறோம். ஸோ அப்போ இங்கே ஏன் தமது போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து மரியாதை காரணமாக நம்ம ப்ளூரல் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இது ஒரு கான்செப்ட். மரியாதை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல மரியாதை வந்தாலுமே அதை நம்ம ப்ளூரல் தான் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், மாடுகள் தமது தலையை ஆட்டின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மாடுகள் அப்படின்றது கல் வந்திருக்கா, கல் வந்தானே அது பன்மை. பன்மை அப்படின்னாலே வரிசையே வரணும், அப்போ தமது தான் வரணும். இந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. மாடுகள் தனது தலையை ஆட்டினேன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை மாடு தமது தலையை ஆட்டினேன், இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பார்க்கணும். இங்கே வந்து இங்கே தமது அதாவது வரிசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ளூரலுக்கு தான் யூஸ் பண்ணணும். அப்போ கல் வந்திருக்கு, கல் வந்தால் ப்ளூரலு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கன்று அப்படின்றது வந்து ஒன்று தான் குறிக்குது. அப்போ கன்று தனது தலையை ஆட்டியது, கரெக்டுங்களா. ஸோ வரிசை வந்தால் ஒருமைன்னு தெரியுங்களா. அப்போ இங்கே அந்த தான், தான், தாம் இந்த கான்செப்ட் தான் இங்கே. ஸோ அப்போ அப்படின்றது வந்துச்சுன்னா அப்படின்றது வந்துச்சுன்னா ஒருமை, அப்படின்னு வந்துருச்சு, வரிசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பன்மை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அன்று அல்ல அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ அன்று அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒருமைக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அன்றுன்றதை ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஒருமைனால ஒன்று தானே, அப்போ ஒன்று. அப்போ ஒன்றுன்னு ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த அன்றுன்றது வந்து ஒருமைக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைனாலும் சவுண்டு முடியுதுங்களா, அன்று ஊன்னு முடியுதுங்களா, இந்த எப்படி பிரிப்பீங்க, இரு கூட்டல் ஊன்னு பிடிப்பீங்களா. அப்போ அந்த சவுண்டு வந்தாலே ஒருமை. அல்லன்றது சவுண்டு இருக்குதுங்களா, சவுண்டு வந்தாலே பன்மை. ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அன்று அல்ல கான்செப்ட் வந்து பார்க்கலாம். அப்போ இது எதுல ஊன் முடிஞ்சால் ஒருமை, ஆண் முடிஞ்சால் அது வந்து பன்மை. அதே தான் இங்கே பாருங்கள், இது பழம் அன்றுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுன்றது என்னது, சிங்குலரில் ஒருமை. பழம்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஒருமையில் தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கணும், ஒருமையில் தான் இருக்கணும். அப்போ அன்றுன்னு வரணும். இவைன்றது பன்மை, பழங்களும் பன்மை. அப்போ இங்கேயும் என்ன இருக்கணும், அல்லன்றதா வரணும். ஏன்னா பன்மையில் தான் சவுண்டு முடியும். ஸோ அப்போ இந்த கான்செப்ட் அன்று அல்லன்ற கான்செப்ட். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தான் தாம் அந்த கான்செப்ட் ஒன்று, அன்று அல்லன்ற கான்செப்ட் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சவுண்ட் வந்துச்சுன்னா ஒருமை, சவுண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பன்மைன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எதிர்மறை வாக்கியங்களில் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஓடாது மேயாது அப்படின்னு வந்துச்சுன்னா ஒருமை. இதுலேயும் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், தூ முடிதா, லாஸ்ட்டில் வந்து தூ அப்படின்ற விகுதி என்னது வரும், சவுண்டு முடியுதுங்களா, அதனால் அது ஒருமையை குறிக்குது. ஓடா மேயா அப்படின்னா அது வந்து பன்மை குறிக்குது. சவுண்டு முடியுதுங்களா, ஸோ அப்போ பன்மை. அப்போ இதுவும் அதே கான்செப்ட் தான். ஒருமைனா சவுண்டில் முடியணும், பன்மைனா சவுண்டை முடியணும். இன்று வண்டிகள் ஓடாதுன்னு கொடுத்துருக்காங்களா. இன்று வண்டிகள் ஓடாது, இன்றுன்றது எதுவுமே நமக்கு கிடையாது, அது ஒரு காலப்பேர், அதனால் அதை விட்டுருங்க. வண்டிகள் இருக்கா. ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு சரியான தொடர் எதுன்னு கேட்பாங்க. இப்போது இங்கே பாருங்கள், வண்டிகள்ன்றது வந்து கல்வி விகுதி வந்திருக்கு. அப்போ அது என்னது, பன்மைன்னு வந்தால் நமக்கு என்ன சவுண்டு முடியணும், சவுண்டு தான் முடியணும். ஆனால் இங்கே சவுண்டு முடிஞ்சிருக்கு, அதனால் இது வந்து தப்பு. இங்கே பாருங்கள், வண்டிகள் இருக்கா, இது வந்து பன்மைங்களா. ஓடா அப்படின்றது பன்மை வந்து சவுண்டு முடியணும். அப்போ இங்கே சவுண்டு முடிஞ்சிருக்கு, ரைட்டு. ஸோ என்ன கான்செப்ட்னா, உங்களுக்கு எழுவாய், அதாவது ஒரு எழுவாய் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா அதனுடைய வினை முடிவும் எப்படி இருக்கணும், வினை முற்றம் சிங்குலராக தான் இருக்கணும். அதாவது இங்கே ஒருமை இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒருமை இருக்கணும், இங்கே பன்மை இருந்துச்சுன்னா இங்கேயும் பன்மை இருக்கணும். உங்களுக்கு எழுவாயானது ஒருமையில் இருந்தால் வினை முற்றும் ஒருமையில் இருக்கணும். எழுவாயானது
பன்மையில் இருந்துச்சுன்னா வினை முற்றும் வந்து பன்மையில் இருக்கணும். எழுவாய்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பெயரை குறிக்கிறது தான். இங்கே வண்டின்றது ஒரு பெயர், ஓடாது அப்படின்றது ஒரு வினை, அதனால் வினை முற்றும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இதை வந்து பார்த்துக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் தாங்க மெயின். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த சென்டென்ஸை வந்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போ எழுவாய் அப்படின்னா என்னது? எழுவாய்னா பெயர். இப்போ சொன்னதே தான். எழுவாய் வந்து ஒரு உயர்தனியாக இருந்துச்சு அப்படின்னா பயனிலைன்றது வினைமுற்று தான். அந்த வினைமுற்று எப்படி இருக்கணும்? உயர்தனியாக இருக்கணும். எழுவாய் அக்ரிணையாக இருந்துச்சுன்னா உயர்தனையும் அக்ரிணையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தங்கை வருகிறாள். தங்கை அப்படின்றது என்னது? ஒரு உயிர், அதாவது ஒரு மக்களில் தான் சேருவாங்க. தங்கைன்றது வந்து ஒரு மனிதர்கள், அதாவது மக்கள்ன்றதோட மனிதர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உயர்தனைன்றது மனிதர்களை மட்டும் குறிக்கும். தங்கை அப்படின்றது உயர்தனையை குறிக்குது. அதனால் வருகிறாள் அப்படின்றது பெண்பால் குறிக்குதுங்களா? பெண்பால் உயர்தனையா, அதனால் வருகிறாள் பெண்பால்லே முடிஞ்சிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா தங்கை வருகிறதுன்னு போடலாமா? போடக்கூடாது. வருகிறது தூன்றது எல்லாம் முடியணும், அக்ரிணையில் வர்றது தான். ஸோ அதனால் வருகிறதுன்னு போட்டால் அது தப்பு. செகண்ட் கண்டிஷன், எழுவாய் வந்து கல்லில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வினைமுற்றும் கல்லில் முடியணும். அதே மாதிரி எழுவாய் அருளில் முடிஞ்சிச்சுன்னா வினைமுற்றும் அருளில் முடியணும். அதாவது இங்கே பாருங்கள், அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். இங்கே அரசர்கள் அப்படின்றது தான் எழுவாய். எழுவாய்ன்றது ஒரு பெயர் சொல், பெயரை குறிக்கிறது தான் பார்த்தா எழுவாய். அப்போ நல்லாட்சி செய்தார்கள் இருக்குதா? வினைமுற்று தான் வந்து அந்த வினை, ஒரு செய்தார்கள்ன்றது வினை. அதனால் இப்போ இதுதான் வந்து வினைமுற்று. அப்போ இங்கே கல்லுனா இங்கேயும் கல். இங்கே பாருங்கள், மூவர் அதை பிரிச்சிங்கன்னா அருன்னு வருமா? இங்கே அருளில் முடிஞ்சிச்சுன்னா பாடினார் அருளில் முடியுதுங்களா? ஸோ இதுதான் செகண்ட் கண்டிஷன். உங்களுக்கு இந்த சென்டென்ஸை விட அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது உயர்திணை அக்ரிணை ரெண்டும் கலந்து வருது அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ உயர்திணை ஒரு சென்டென்ஸில் உயர்திணையும் வருது அக்ரிணையும் வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து சிறப்பாக சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம உயர்திணையாக சொல்லணும், உயர்திணையில் வந்து முடிக்கணும். இதே அது வந்து இழிவாக இருந்துச்சு அந்த சென்டென்ஸ் அப்படின்னா அது வந்து அக்ரிணையில் வந்து முடிக்கணும். இங்கே பாருங்கள், மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே மூடன் அப்படின்றது ஒரு உயர்திணையை தான் குறிக்குது, அதாவது ஒரு மனிதனை தான் குறிக்குது மூடனை. ஆனால் மாடுன்றது அக்ரிணையை குறிக்குது. அப்போ இங்கே உயர்திணையும் வருது அக்ரிணையும் கலந்து வர்ற சென்டென்ஸ் தான் இது. அப்போது சிறப்பாக இருந்துச்சு இந்த சென்டென்ஸ் வந்து சிறப்பை பற்றி சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா இழிவை பற்றி தான் சொல்லுது. ஏன்னா மூடன் அப்படின்றது வந்து என்னது? ஒரு எதுவுமே தெரியாத ஒரு இழிவாக இருக்கிறவன் தான் வந்து மூடன்னு சொல்லுவாங்க. ஒரு எந்த ஒரு அறிவுமே இல்லாதவனை தான் மூடன்னு சொல்லுவாங்க. அப்போ அது பார்த்திங்கன்னா உனக்கு இழிவை தான் வந்து குறிக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா குளித்தனை அப்படின்னா அதாவது இது வந்து மூடன் மாடு ஒன்றுக்கு மேற்பட்ட 2 பேர் வந்து குறிக்குது. பெயர் வந்து எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அதனால் இது வந்து பன்மை. பன்மைனா நமக்கு என்ன முடியணும்? ஆள் தான் முடியணும். ஸோ இங்கே வினை முடிவு மட்டும் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், அக்ரிணையாக தான் நம்ம எடுத்துருப்போம். ஏன்னா மூடன் மாடு ரெண்டுமே இப்போ உயர்தனையும் வருது அக்ரிணையும் வருது போடும்போது நமக்கு வினை முடிவு உயர்தனையில் முடிக்கணுமா இல்லை அக்ரிணையில் முடிக்கணுமான்ற கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் தான் இந்த 2 கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மூடன் மாடு அப்படின்னும் போது அது சிறப்பு இருக்குதா, அந்த பெயர்ச்சொல் வந்து சிறப்பு பற்றி சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே வந்து உயர்தநிலையே முடிக்கணும். இங்கே எழிவை பற்றி சொல்கிறதுனால நம்ம அக்ரிணையில் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ குளித்தனை அப்படின்றது என்னது? மாடுக பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் அக்ரிணையில் அக்ரிணை. இங்கே வந்து 2 இருக்கிறதுனால சவுண்டில் குளித்தனன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது எழுவாய் ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா பயனிலையும் ஒருமையில் தான் இருக்கணும். அதே மாதிரி எழுவாய் பன்மையில் இருந்துச்சு அப்படின்னா பயனிலையும் பன்மையில் தான் இருக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த மூடன் மாடு இந்த எக்ஸாம்பிளே கூட சொல்லலாம். நீங்கள் மூடன் மாடு ரெண்டுமே பன்மைங்களா? எழுவாய், அப்போ பன்மையில தான் நம்ம முடிச்சிருக்கிறோமா? அதே கான்செப்ட் தான் இங்கே. என் புத்தகம் இது அன்று. இப்போ என் புத்தகம் அப்படின்றது என்னது? ஒருமையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வினை முற்று எப்படி முடிக்கணும்? ஒருமையில் தான் முடிக்கணும். அப்போது அன்றுன்றது தான் ஒருமை, நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அன்று ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன், கரெக்டுங்களா? அப்போ ஒருமை. அதே மாதிரி என் புத்தகங்கள் இவை அல்லன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ புத்தகங்கள் அப்படின்னு கல் வந்துச்சு, ப்ளூரல் வரணும். அப்போ இங்கேயும் ப்ளூரலில் முடிக்கணும். ப்ளூரல்னா என்ன வரணும்? அல்ல சவுண்டு தான் முடிக்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயினாக இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நீங்கள் ஒருமை அப்படின்னா ஒன்று குறிக்கணும். பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டது குறிக்கும். அதே மாதிரி ஒருமை அப்படின்னா சவுண்டில் முடியணும். பன்மை அப்படின்னா என்ன வரணும்? சவுண்டில் முடியணும். அதே மாதிரி கல் விகுதி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பன்மையை குறிக்கும். கல் விகுதி இல்லை அப்படின்னா அது வந்து ஒருமை குறிக்கும். அதுக்கப்புறம் அந்த தான் தாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த நா வரிசை வந்துச்சுன்னா அது ஒருமை, மா வரிசை வந்துச்சுன்னா பன்மை. ஸோ செகண்ட் கண்டிஷன் அன்று அல்ல அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்குறோம். அன்றுன்றது ஒருமைக்கு யூஸ் பண்ணணும், அல்லன்றது வந்து பன்மைக்கு யூஸ் பண்ணணும். அதே எதிர்மறை வாக்கியங்களில் அந்த ஓடாது ஓடா அப்படின்ற கான்செப்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 கண்டிஷன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க, இங்கே கல்லில் முடிஞ்சால் இங்கேயும் கல்லில் முடியணும். இங்கே உயர்தனையாக இருந்துச்சுன்னா அங்கேயும் உயர்தனையாக இருக்கணும். 2 கலந்து வரும்போது சிறப்பு கருது இருந்தால் நம்ம வந்து வினை முடிவு உயர்தனையில் முடிக்கணும். இழிவாக இருந்துச்சு அப்படின்னா அது அக்ரிணையில் முடிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம்.
10th ஓல்டு புக்கில் இருக்கிற இது வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கொஷின் கேட்பாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் கொஷின் வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கணும் மெயினாக. இங்கே பாருங்கள், அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞன் அல்லன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவன் அல்லன் அப்படின்ற ஒரு டேபிள் காலம் வந்து உங்களை போட்டு மெமரி பண்ண சொன்னேன். அந்த கான்செப்ட் தான். அவன் அப்படின்னு வரும்போது அல்லன் அப்படின்னு தான் வந்து முடியணும். இந்த அன்று அல்ல அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், அக்ரிணைக்கு வந்து பார்த்தோம். அதனால் இது ரெண்டும் வராது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான் கொடுத்துருக்காங்களா. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தார் அப்படின்னு தான் வரணும். பணிந்தனர், பணிந்தான் அப்படின்னா பணிந்தனர். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். அதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை. ஆனால் இங்கே பெற வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பன்மையாக மாற்றணும் நம்ம. பெற வேண்டியன, அப்போ பன்மைனா ஆ சவுண்ட் வரணும். அப்போ பெற வேண்டியன பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை. இங்கே பாருங்கள், மன்னரும் அப்படின்னும் போது வந்து ப்ளூரல். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் பணிந்தனர் அப்படின்னு சொல்லி பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அப்படின்னா என்ன, நிறைய பெண்பார் புலவர்கள் அப்படின்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மன்னர்களும், மன்னரும்னா மன்னர்கள், அதாவது எல்லாருமே வந்து பணிந்தாங்க. அதனால தான் இங்கேயும் ப்ளூரலில் வந்து முடிக்கணும். ஸோ ஓகேங்களா. அடுத்தது இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நீக்கி எதுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே கோப்புகள் கல் வந்தாலே நம்ம என்னன்னு சொன்னோம், பன்மை அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே தூண் முடியலாமா, முடியக்கூடாது, ஒருமைக்கு தான் முடியணும். அப்போது பன்மைனா நம்ம என்ன சவுண்டு போடணும், ஆ சவுண்டு போடணும். அப்போ இருந்தன அப்படின்னு சொன்னோம். அப்போ இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தன. வயது வந்தோருக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், நாளேடுகள் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு என்னது, இப்போ நாளேடுகள் புகழ்ந்தன அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாளேடுகள் கல்லுன்னும் போது வந்து பன்மை, அப்போ இங்கேயும் பன்மையில் தான் முடியணும். தூண்டுறது வந்து ஒருமை விகுதி தான் வரணும். அப்போ இங்கே வரக்கூடாது. அப்போ என்ன அப்படின்றத நம்ம வந்து போடணும். அப்போ தான் ஆ சவுண்டில் முடியும். அப்போ நாளேடுகள் புகழ்ந்தன அப்படின்றது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது, புலவர்கள் பொங்கல் புது நாள்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினர்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், கல் இருக்கா. அப்போ இங்கே நமக்கு என்னது, கல்லிலே முடியணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் படித்தோம். அப்போ புலவர்கள் உணர்ந்து கொண்டாடினார்கள் அப்படின்றது தான் வரணும். புலவர்கள் பொங்கல் புது நாள்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார்கள் அப்படின்றது தான் இங்கே வந்து ரைட்டு. மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி போன்றதுன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது தப்பு. கருத்துக்களே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கருத்துக்கள் அப்படின்னா ப்ளூரல். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூரல் தான் வந்து நம்ம இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், போன்றவை அப்படின்ற போடணும். ஓகேங்களா. அப்போ மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி போன்றவை. ஏன்னா போன்றன அப்படின்றது வராது. அப்போது போன்றவை. அப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை. போன்றவை அப்படின்றது வந்து நமக்கு ப்ளூரல் வரும். போன்றன அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு இருக்குதா, இல்லை. அதனால் போன்றவை அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது, ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே பாரு, ஈஸ்ட்மன் அப்படின்ற ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்கணும், ஒருத்தர் தான் வரணும். கண்டுபிடித்தனர்னு சொல்லிட்டு வருங்களா, வராது. கண்டுபிடித்தார். இப்போ ஒருத்தர் அப்படின்னா ஒருமை. அப்போ இங்கேயும் ஒருமையில் தான் இருக்கணும். அந்த கான்செப்ட் தான். அடுத்தது, ஏங்குரு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கின்றது அப்படின்றது என்னது, அக்ரிணை. ஆனால் குழந்தைகள் அப்படின்றது என்ன, யார், உயர்திணை. அப்போ இங்கே என்ன வரணும், உயர்திணையில் தான் வரணும். அப்போ குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றனர், அதுதான் வந்து கரெக்டு. ஓகேங்களா. அப்போ இங்கேயும் உயர்திணைனா இங்கேயும் உயர்திணை முடிக்கணும். அதேமாதிரி இங்கே ஒருமைனா ஒருமை. அந்த கான்செப்ட் வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, காவிரி பூம்படுதலில் பொருள்கள் மண்டி கிடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. பொருள்கள் அப்படின்றது என்னது, பன்மை. ஏன்னா கல்வி குதி வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பன்மையில் இருந்தால் இங்கேயும் நமக்கு பன்மையில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஒருமையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருமையில் இருக்குது அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து பிழையாக இருக்குது. அப்போ மாற்றணும். அப்போது கிடந்தது ஊ சவுண்ட் வருதுங்களா, அது ஒருமை. அப்போ ஆ சவுண்ட் வரும்னா கிடந்தன அப்படின்னு போட்டால் தான் நமக்கு ஆ சவுண்ட் வரும். அப்போது கிடந்தன நின்றுங்க மாற்றிட்டோம் அப்படின்னா காவிரி பூம்படுதல் பொருள்கள் மண்டி கிடந்தன, அதுதான் வந்து கரெக்டான லைன். அடுத்தது, தமிழர்களின் வாழ்வில் சிறந்த இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இசை அப்படின்றது ஒன்றே ஒன்று. அப்போ ஒருமையை குறிக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பன்மையில் இருக்குது. அப்போ இங்கே ஒருமையில் இருந்தால் இங்கேயும் ஒருமையில் தான் இருக்கணும். அப்போ பெற்றிருந்தது அப்படின்னு போட்டால் தான் ஒருமையில் வந்து வரும். அப்போ தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்றதான் நமக்கு வந்து கரெக்டான சென்டென்ஸ்.
அடுத்தது ஓர் இளம்பெண் நூலொன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கவே பாருங்கள் ஓர் இளம்பெண் சொல்லிட்டு ஒருமையில் வந்து கொடுத்துட்டாங்க. இளம்பெண் அப்படின்னா ஒருமையை தான் குறிக்கிறீங்க. ஆனால் இங்கே கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒருமையில் இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒருமையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிஷனில் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே என்ன வரணும், அதுவும் இல்லாமல் இளம்பெண் அப்படின்றது வந்து பெண்பால். அப்போ கண்டிப்பாக இங்கே முடிவும் எனக்கு இருக்கணும் பெண்பால் இருக்கணும். இங்கே ஆண் பால் முடிஞ்சிருச்சுன்னா இங்கேயும் ஆண் பால் முடிஞ்சிருக்கும். அப்போ கொண்டிருந்தாலும் போடலாங்களா. அவள் அல்லல் அப்படின்னு பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். அப்போ இளம்பெண் அப்படின்றது பெண்பால், அதனால் இங்கே கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அதுக்கப்புறம் மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மனிதனின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையை தான் குறிக்குது. ஆனால் போதா அப்படின்றது வந்து என்னது, சவுண்டில் முடிஞ்சால் பன்மை. அப்போ நம்ம இங்கே பார்த்தீங்களா ஓடாது ஓடா, மேயாது மேயா அப்படின்ற கான்செப்ட் போட்டோம்ல அதே தான் இங்கே. அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம இங்கே ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம ஒருமையில் தான் முடிக்கணும். இங்கே பன்மையில் இருந்தால் பன்மையில் முடிக்கணும். இங்கே ஒருமையில் தான் இருக்குது மனிதனின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், போதாது அப்படின்றத வந்து போடணும். நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் 2025 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் வந்து நான் எழுதியிருந்தேன். அதோடைய கொஷின் பேப்பரில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த ஒருமை பன்மையில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை அறிந்து எதுக நெற்கதிர்கள் விளைந்தது மாடுகள் மேய்ந்ததுன்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒருமை பன்மை வந்து திருத்தணும். இங்கே பாருங்கள் நெற்கதிர்கள்னு கொடுத்துருக்காங்களா, கல் விகுதி வந்துச்சுன்னா நம்ம பன்மைன்னு பார்த்தோம். அப்போ இங்கே வந்து பன்மையில் தான் முடியணும். ஆனால் தூளை முடிஞ்சிருக்கு, ஒருமையில் முடிஞ்சிருக்கு. அப்போ இங்கே பன்மையாக மாற்றணும் என்ன பண்ணணும், விளைந்தன நான் சவுண்டு வரணும். சொன்னால் நான் போட தான் வரும். அப்போ நெற்கதிர்கள் விளைந்தன அப்படின்றது தான் இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு வந்து வரணும். அப்போ இங்கே நெற்கதிர்கள் விளைந்தனன்னு எது வருது, ஏபிசி. அப்போ டி கண்டிப்பாக வந்து நமக்கு கிடையாது. மீதுக்கு 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரப்போகுது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், மாடுகள் மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மாடுகளும் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூரல், அதாவது பன்மை. அப்போ இங்கே நான் வரணும், பன்மையில் வரணும், மேய்ந்தன அப்படின்னு வரணும். இப்போ மாடுகள் மேய்ந்தனன்னு வரணும், நெற்கதிர்கள் விளைந்தன அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் தான். அப்போ சி தான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா பூக்கள் மலர்ந்தது வண்டுகள் பறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பூக்கள் அப்படின்றது என்னது, பன்மை. பூன்றது ஒருமை, பூக்கள் அப்படின்றது வந்து பன்மை. அப்போ இங்கே என்ன வரணும், மலர்ந்தன, அதாவது நான் சவுண்டு தான் வரணும். அப்போ பூக்கள் மலர்ந்தனன்னு வரணும். வண்டுகள் பறந்தன, வண்டுகள் அப்படின்னு வண்டுன்றது ஒருமை, ஆனால் வண்டுகள்ன்றது பன்மை. அப்போ இங்கே பன்மையில் கொடுக்கணும். அப்போ வண்டுகள் பறந்தன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் வந்து நடந்த கொஷின் பேப்பர். நெக்ஸ்ட்டு குரூப் 2வில் பார்த்தீங்க அப்படின்னா பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அக்ரிணையில் பன்மை தொடர் வந்து பார்க்கணும். அப்போ அக்ரிணையாகவும் இருக்கணும், ப்ளூரல் ஃபார்மாக இருக்கணும். அவள் அப்படின்றது அக்ரிணையா கிடையாது, அப்போ இது வராது. மரம் அப்படின்றது அக்ரிணை தான், ஆனால் அன்றுன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அன்றுனா ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒருமைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அவை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவை அப்படின்றது வந்து நம்ம அக்ரிணை வார்த்தை தெரியும், அல்ல அப்படின்றது நம்ம பன்மைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுதான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா அவன்ன்றது உயர்திணை, அதனால் இதுவும் வராது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் எது உயர்திணை எது அக்ரிணைன்றதை கண்டுபிடிச்சா கூட ஈஸியாக போட்டுடலாம். அவள் அப்படின்றது உயர்திணை, அதனால் இது வராது. அவன் அப்படின்றது உயர்திணை, அதனால் இது வராது. இப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுன்னு பார்க்க போகிறோம். மரம்ன்றதும் அக்ரிணை தான், அவைன்றதும் அக்ரிணை தான். ஆனால் இங்கே அன்று வந்து ஒருமைக்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சரை நம்ம ஈஸியாக பிக் பண்ணலாம். அடுத்தது சரியான தொடரை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. மாடுகள் மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், மாடுகள் கல் முடிதா, அப்போ இங்கே என்ன வரணும், நாளை முடிஞ்சிருக்கணும். அப்போ மாடுகள் மேய்ந்தனன்னு தான் வந்திருக்கணும். பறவைகள் பறந்ததுன்னு கொடுத்துருக்காங்களா, பறவைகள் கல் முடிதா, அப்போ பறவைகள் பறந்தன நாளை முடிஞ்சிருக்கணும். மரம் வளர்ந்தனன்னு கொடுத்துருக்காங்களா, மரம்ன்றது 1, அப்போ இங்கே ஊழ முடிஞ்சிருக்கணும். அப்போ மரம் வளர்ந்தது அப்படின்னு வந்திருக்கணும். செடி கொடி, அப்போ 3மே தப்புனமோ இதுதான் ஆன்சர் நமக்கு. செடி கொடிகள் காட்டில் அசைந்தன, இங்கே கல் குத்துட்டாங்க, அப்போ இங்கே நாளை முடிஞ்சிருக்கு, சவுண்டில் முடிஞ்சிருக்கு, அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். அடுத்தது இங்கே பாருங்கள், மகடு இங்கே பாருங்கள், மகடு வந்தான், மகடு வந்தால். மகடுன்றது வந்து இங்கே பெண்ணை குறிக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் பால்லே முடியணும். அதுதான் இங்கே வந்து கரெக்ட். இங்கே சாத்தி இங்கே ஆண் பால் வருது, அப்போ மகடுன்றது வந்து இவங்க பெண் பால்னால வந்தான்னு கொடுத்துருக்காங்க ஆண் பால், அப்போ இதனால இது தப்பு. இப்போ மகடுன்றது பெண் பால்ன்ற வார்த்தையை குறிக்குது, அதனால் வந்தால் அப்படின்றது வந்து ரைட்டு. இது குரூப் 4 கொஷின் பாருங்கள். யானைகள் விரைந்து ஓடியதுன்னு கொடுத்துருக்காங்க. யானைகள் அப்படின்றது வந்து ப்ளூரல், அப்போ இங்கே என்ன வரணும், ப்ளூரல் அப்படின்னா ஓடின அப்படின்றது தான் வரணும். ஸோ இதை வந்து கூற்றா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும்னு கொடுத்துருக்காங்களா, தப்பு. அப்போ இது அதுன்னு பண்ணோமா, இல்லை இருக்கக்கூடாது, அப்படின்றதான் வந்திருக்கணும், அதனால இது வந்து தப்பு. ஸோ அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா கூற்று காரணம் கேட்டால் கூட நம்மளால் வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக போட முடியும். நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை தேடி ப்ரீவியஸ் இருக்கிற கொஷனில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலும் போடுற மாதிரியான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.